இன்னைக்கான வீடியோல நம்ம சென்னையில இருக்க அலைடு ஹெல்த் சயின்ஸ் கோர்ஸ்க்கான பெஸ்டான காலேஜ் பத்தின வீடியோஸ் தாங்க பார்க்க போறோம். அலைடு ஹெல்த் சயின்ஸ் கோர்ஸ்க்கான பெஸ்டான காலேஜ் என்னன்னு அந்த காலேஜ் எங்க லொகேட் இருக்கு அந்த காலேஜ் எப்போ ஓபன் பண்ணிருக்காங்க அந்த காலேஜோட ரேட்டிங்ஸ் நம்ம ஓவராலா கொடுத்துருக்க ரேட்டிங்ஸ் அப்படின்ற எல்லாத்தையுமே டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். அலைடு ஹெல்த் சயின்ஸ் கோர்ஸ் இன் பெஸ்ட் காலேஜ் இன் சென்னையில ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்க காலேஜ் பாத்தீங்கன்னா டாக்டர் எம்ஜிஆர் எஜுகேஷனல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் தாங்க. இந்த காலேஜ் மதுரை வாயில தாங்க லொகேட் ஆயிருக்கு. இந்த காலேஜ் 2003ல தாங்க ஓபன் பண்ணிருக்காங்க. இந்த காலேஜுக்கு ஜெஸ்டைல கொடுத்துக்க ரேட்டிங் பாத்தீங்கன்னா 4.5 அவுட் ஆஃப் 5 கொடுத்துருக்காங்க. இந்த காலேஜுக்கு காலேஜ் கொடுத்துக்க ரேட்டிங் பாத்தீங்கன்னா 4.4 அவுட் ஆஃப் 5 கொடுத்துருக்காங்க. இந்த காலேஜுக்கு ஓவராலா நாங்க கொடுத்துக்க ரேட்டிங் பாத்தீங்கன்னா 4.5 அவுட் ஆஃப் 5 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டாப் 2ல இருக்க காலேஜ் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி தாங்க. இந்த காலேஜ் 1987ல தாங்க ஓபன் பண்ணிருக்காங்க. இந்த காலேஜுக்கு ஜெஸ்டைல கொடுத்துக்க ரேட்டிங் பாத்தீங்கன்னா 4.8 அவுட் ஆஃப் 5 கொடுத்துருக்காங்க. இந்த காலேஜுக்கு காலேஜ் கொடுத்துக்க ரேட்டிங் பாத்தீங்கன்னா 4.6 அவுட் ஆஃப் 5 கொடுத்துருக்காங்க. இந்த காலேஜுக்கு ஓவராலா நாங்க கொடுத்துக்க ரேட்டிங் பாத்தீங்கன்னா 4.7 அவுட் ஆஃப் 5 கொடுத்துருக்கோங்க. தேர்ட் பிளேஸ்ல இருக்க காலேஜ் பாத்தீங்கன்னா சவிதா மெடிக்கல் காலேஜ் தாங்க. இந்த காலேஜ் தண்டலம் தாங்க லொகேட் ஆயிருக்கு. இந்த காலேஜ் 2008ல தாங்க ஓபன் பண்ணிருக்காங்க. இந்த காலேஜுக்கு ஜெஸ்டைல கொடுத்துக்க ரேட்டிங் பாத்தீங்கன்னா 4.9 அவுட் ஆஃப் 5 கொடுத்துருக்காங்க. இந்த காலேஜுக்கு காலேஜ் கொடுத்துக்க ரேட்டிங் பாத்தீங்கன்னா 4.6 அவுட் ஆஃப் 5 கொடுத்துருக்காங்க. இந்த காலேஜுக்கு ஓவராலா நாங்க கொடுத்துக்க ரேட்டிங் பாத்தீங்கன்னா 4.5 அவுட் ஆஃப் 5 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டாப் 4ல இருக்க காலேஜ் பாத்தீங்கன்னா வேர்ல்ட்ஸ் யூனிவர்சிட்டி தாங்க. இந்த காலேஜ் பல்லவரம்ல தாங்க லொகேட் ஆயிருக்கு. இந்த காலேஜ் 1992ல தாங்க ஓபன் பண்ணிருக்காங்க. இந்த காலேஜுக்கு ஜெஸ்டைல கொடுத்துக்க ரேட்டிங் பாத்தீங்கன்னா 4.3 அவுட் ஆஃப் 5 கொடுத்துருக்காங்க. இந்த காலேஜுக்கு காலேஜ் கொடுத்துக்க ரேட்டிங் பாத்தீங்கன்னா 4.1 அவுட் ஆஃப் 5 கொடுத்துருக்காங்க. இந்த காலேஜுக்கு ஓவராலா நாங்க கொடுத்துக்க ரேட்டிங் பாத்தீங்கன்னா 4 அவுட் ஆஃப் 5 கொடுத்துருக்கோங்க. ஃபிஃப்த் பிளேஸ்ல இருக்க காலேஜ் பாத்தீங்கன்னா ஸ்ரீ பாலாஜி மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் தாங்க. இந்த காலேஜ் குரோம்பேட்ல தாங்க லொகேட் ஆயிருக்கு. இந்த காலேஜ் 2003ல தாங்க ஓபன் பண்ணிருக்காங்க. இந்த காலேஜுக்கு ஜெஸ்டைல கொடுத்துக்க ரேட்டிங் பாத்தீங்கன்னா 3 அவுட் ஆஃப் 5 கொடுத்துருக்காங்க. இந்த காலேஜுக்கு காலேஜ் கொடுத்துக்க ரேட்டிங் பாத்தீங்கன்னா 3.1 அவுட் ஆஃப் 5 கொடுத்துருக்காங்க. இந்த காலேஜுக்கு ஓவராலா நாங்க கொடுத்துக்க ரேட்டிங் பாத்தீங்கன்னா 3.2 அவுட் ஆஃப் 5 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் சிக்ஸ்த் பிளேஸ்ல இருக்க காலேஜ் பாத்தீங்கன்னா சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தாங்க. இந்த காலேஜ் ஏபிஆர் நகர்ல தாங்க லொகேட் ஆயிருக்கு. இந்த காலேஜ் 1987ல தாங்க ஓபன் பண்ணிருக்காங்க. இந்த காலேஜுக்கு ஜெஸ்டைல கொடுத்துக்க ரேட்டிங் பாத்தீங்கன்னா 4.1 அவுட் ஆஃப் 5 கொடுத்துருக்காங்க. இந்த காலேஜுக்கு காலேஜ் கொடுத்துக்க ரேட்டிங் பாத்தீங்கன்னா 4.2 அவுட் ஆஃப் 5 கொடுத்துருக்காங்க. இந்த காலேஜுக்கு ஓவராலா நாங்க கொடுத்துக்க ரேட்டிங் பாத்தீங்கன்னா 4.4 அவுட் ஆஃப் 5 கொடுத்துருக்காங்க. செவன்த் பிளேஸ்ல இருக்க காலேஜ் பாத்தீங்கன்னா பாரத் யூனிவர்சிட்டி தாங்க. இந்த காலேஜ் சேலையூர்ல தாங்க லொகேட் ஆயிருக்கு. இந்த காலேஜ் 1984ல தாங்க ஓபன் பண்ணிருக்காங்க. இந்த காலேஜுக்கு ஜெஸ்டைல கொடுத்துக்க ரேட்டிங் பாத்தீங்கன்னா 4 அவுட் ஆஃப் 5 கொடுத்துருக்காங்க. இந்த காலேஜுக்கு காலேஜ் கொடுத்துக்க ரேட்டிங் பாத்தீங்கன்னா 3.8 அவுட் ஆஃப் 5 கொடுத்துருக்காங்க. இந்த காலேஜுக்கு ஓவராலா நாங்க கொடுத்துக்க ரேட்டிங் பாத்தீங்கன்னா 3.6 அவுட் ஆஃப் 5 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் 8th பிளேஸ்ல இருக்க காலேஜ் பாத்தீங்கன்னா ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் தாங்க. இந்த காலேஜ் போரூர்ல தாங்க லொகேட் ஆயிருக்கு. இந்த காலேஜ் 1994ல தாங்க ஓபன் பண்ணிருக்காங்க. இந்த காலேஜுக்கு ஜெஸ்டைல கொடுத்துக்க ரேட்டிங் பாத்தீங்கன்னா 4 அவுட் ஆஃப் 5 கொடுத்துருக்காங்க. இந்த காலேஜுக்கு காலேஜ் கொடுத்துக்க ரேட்டிங் பாத்தீங்கன்னா 4.3 அவுட் ஆஃப் 5 கொடுத்துருக்காங்க. இந்த காலேஜுக்கு ஓவராலா நாங்க கொடுத்துக்க ரேட்டிங் பாத்தீங்கன்னா 4.2 அவுட் ஆஃப் 5 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் 9th பிளேஸ்ல இருக்க காலேஜ் பாத்தீங்கன்னா சவிதா யூனிவர்சிட்டி தாங்க. இந்த காலேஜ் தண்டலம்ல தாங்க லொகேட் ஆயிருக்கு. இந்த காலேஜ் 2005ல தாங்க ஓபன் பண்ணிருக்காங்க. இந்த காலேஜுக்கு ஜெஸ்டைல கொடுத்துக்க ரேட்டிங் பாத்தீங்கன்னா 4.2 அவுட் ஆஃப் 5 கொடுத்துருக்காங்க. இந்த காலேஜுக்கு காலேஜ் கொடுத்துக்க ரேட்டிங் பாத்தீங்கன்னா 4.4 அவுட் ஆஃப் 5 கொடுத்துருக்காங்க. இந்த காலேஜுக்கு ஓவராலா நாங்க கொடுத்துக்க ரேட்டிங் பாத்தீங்கன்னா 4.5 அவுட் ஆஃப் 5 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் 10th பிளேஸ்ல இருக்க காலேஜ் பாத்தீங்கன்னா ஸ்ரீ ராமச்சந்திரா காலேஜ் ஆஃப் அலைடு ஹெல்த் சயின்ஸ் தாங்க. இந்த காலேஜ் போரூர்ல தாங்க லொகேட் ஆயிருக்கு. இந்த காலேஜ் 1995ல தாங்க ஓபன் பண்ணிருக்காங்க. இந்த காலேஜுக்கு ஜெஸ்டைல கொடுத்துக்க ரேட்டிங் பாத்தீங்கன்னா 3.8 அவுட் ஆஃப் 5 கொடுத்துருக்காங்க. இந்த காலேஜுக்கு காலேஜ் கொடுத்துக்க ரேட்டிங் பாத்தீங்கன்னா 4 அவுட் ஆஃப் 5 கொடுத்துருக்காங்க. இந்த காலேஜுக்கு ஓவராலா நாங்க கொடுத்துக்க ரேட்டிங் பாத்தீங்கன்னா 3.6 அவுட் ஆஃப் 5 கொடுத்துருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ், தமிழ்நாட்டில் உள்ள எந்த ஒரு பிரைவேட் காலேஜ் பத்தின அட்மிஷன் டீடைல்ஸ், ஸ்காலர்ஷிப், பிளேஸ்மெண்ட், கோர்சஸ் பத்தி டவுட் இருந்தா கண்டிப்பா ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. அண்ட் மோர் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.